தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் மதுவிலக்கு கோரிக்கையை சிலர் முன்வைத்து வரும் நிலையில் கள் இறக்க அனுமதிக்க கோரும் போராட்டங்களும் அவ்வப்போது நடந்து வருகின்றன. கல்லை இறக்கி விற்பனை செய்ய அனுமதிக்க கோரும் போராட்டங்களின் பின்னணி என்ன, கேரளா, ஆந்திரா போன்ற பக்கத்து மாநிலங்களில் என்ன நிலைமை என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தென்னை, பனை மரங்களில் இருந்து கல்லை இறக்கி விற்பனை செய்ய அனுமதிக்க வேண்டுமென கோரி தூத்துக்குடி மாவட்டத்தில் கல் இறக்கும் போராட்டத்தை நடத்தியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். இந்த போராட்டத்தில் பங்கேற்ற தமிழ்நாடு கல் பாதுகாப்பு இயக்கம் நீண்ட காலமாக கல் இறக்க அனுமதிக்க வேண்டும் என கோரி வருகிறது. திராவிட இந்த திருட இருக்கிற வர கல்லு மதுவாதான் இருக்கும். டாஸ்மார்க் சரக்கு விற்பனைக்கு இருக்கத்தான் செய்யும். இதை ஒழிக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கல்லை இறக்கி விற்பனை செய்வது தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மதுபானங்களை பொறுத்தவரை இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வெளிநாட்டு மதுபானங்களை மாநில அரசுக்கு சொந்தமான தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகம் எனப்படும் டாஸ்மாக் மூலம் மொத்தமாக வாங்கி தன்னுடைய கடைகள் மூலமாக விற்பனை செய்து வருகிறது. இது தவிர உரிமங்கள் மூலம் தங்கும் விடுதிகள், தனியார் பார்களிலும் மதுபானங்களை விற்க அனுமதி அளிக்கப்படுகிறது. ஆனால் அங்கும் கூட கல், சாராயம் போன்றவற்றை விற்க முடியாது. இந்த நிலையில் தென்னை மற்றும் பனை மரங்களில் இருந்து கல்லை இறக்கி விற்பனை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு கல் பாதுகாப்பு இயக்கம் என்ற அமைப்பு நீண்ட காலமாக இயங்கி வருகிறது. 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த போராட்டத்தை துவக்கியதாக கல் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் நல்லுசாமி தெரிவிக்கிறார். 2005ஆம் ஆண்டு வாக்கில் கள் விற்க தமிழ்நாட்டில் ஏன் அனுமதிக்கப்படுவதில்லை என தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேள்வி எழுப்பிய போது, கல்லை விற்க அனுமதித்தால் அதில் போதை குறைவு என்பதால் குளோரல் நைட்ரேட் போன்ற வேதிப்பொருளை கலந்து கொடுப்பார்கள் என்றும் எல்லா பனைமரங்களையும் கண்காணிக்க முடியாது என்றும் பதில் கிடைத்ததாக சொல்கிறார் நல்லுசாமி. அப்படியானால் கள் விற்பனையை அனுமதிக்கும் புதுச்சேரி, ஆந்திரா, கேரளா போன்ற மாநிலங்களில் ஏன் கலப்படம் நடப்பதில்லை, இங்கு மட்டும் கலப்படம் நடக்கும் என சொல்வது ஏன் என கேள்வி எழுப்புகிறார் நல்லுசாமி. தங்களை பொறுத்தவரை கள் என்பது ஒரு உணவு என்கிறார் அவர். தமிழ்நாட்டில் கல், சாராய விற்பனை பலமுறை துவங்கப்பட்டு பிறகு நிறுத்தப்பட்டிருக்கிறது. 1987ஆம் ஆண்டிற்கு பிறகு தமிழ்நாட்டில் கல்லை இறக்கவோ விற்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கல்லை ஒரு உணவை போல அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை கடுமையாக எதிர்க்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரான து. ரவிக்குமார். கள் என்பது அடிப்படையில் மது, அது உணவு அல்ல. கஞ்சா ஒரு மூலிகை என்று சொல்வதைப் போலத்தான் கல்லை உணவு என்று சொல்வதும். மதுவை அருந்தினால் என்ன கேடு இருக்கிறதோ அதே கேடுதான் கல்லுக்கும் இருக்கிறது. மதுபானங்களின் விலை அதிகம் என்பதால் எல்லோராலும் நிறைய வாங்கி குடிக்க முடியாது. ஆனால் கல்லின் விலை குறைவாக இருக்கும் என்பதால் இன்னும் நிறைய பேர் குடிக்க ஆரம்பிப்பார்கள். இப்போது குடிப்பதைப் போல அதிக மடங்கு குடிப்பார்கள். குடி நோயாளிகளின் எண்ணிக்கை 3-4 மடங்கு அதிகரிக்கும் என்கிறார் ரவிக்குமார். கள்ளுக்கடைகள் அமையும் இடங்களும் பிரச்சனைக்குரியவை என்கிறார் அவர். இயல்பாகவே அடித்தட்டு மக்கள் வசிக்கும் பகுதிகளில்தான் இந்த கடைகளை அமைப்பார்கள். அது அந்த மக்களை மிகப்பெரிய கலாச்சார சீரழிவுக்கு இட்டுச் செல்லும் என்கிறார் ரவிக்குமார். கள்ளுக்கடைகளை திறந்தால் அத்தனை கடைகளுக்கும் தேவைப்படும் அளவுக்கு கள் கிடைக்காது. அத்தனை மரங்களில் ஏறவும் ஆட்கள் கிடைக்க மாட்டார்கள். ஆகவே அதில் கலப்படம் தான் நடக்கும். கல்லை போன்ற பானத்தை உருவாக்குவதற்காக கலக்கப்படும் ரசாயனங்கள் உடலுக்கு மிக தீங்கானவை என்கிறார் ரவிக்குமார். தமிழ்நாட்டிற்கு அருகில் உள்ள மாநிலங்களில் கேரளாவிலும் ஆந்திராவிலும் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் கள்ளுக்கடைகள் உள்ளன. கேரள அரசின் 2023-2024ஆம் ஆண்டிற்கான மது கொள்கையில் கல்லை கள்ளுக்கடைகளில் மட்டுமல்லாமல் அவற்றை பிராண்ட் செய்து ஹோட்டல்கள், பார்களிலும் விற்க நினைப்பதாக அம்மாநில அரசு குறிப்பிட்டது. இருந்தபோதும் கேரள மாநிலத்தில் கல் இறக்க பதிவு செய்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது. கேரளாவில் கல் இறக்கும் தொழிலாளர்கள் நலநிதியில் 2014ஆம் ஆண்டில் 30,000 பேர் பதிவு செய்திருந்த நிலையில் 2023இல் இந்த எண்ணிக்கை 15,000ஆக குறைந்தது. கேரளாவைப் போலவே ஆந்திர மாநிலத்திலும் கள் விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர அரசின் 2022ஆம் ஆண்டு முதல் 2027ஆம் ஆண்டு வரையிலான கள் கொள்கையின்படி அம்மாநிலத்தில் 4138 கள்ளுக்கடைகள் இயங்கி வருகின்றன. நல்லுசாமியை பொறுத்தவரை வெளிநாட்டு மதுபான வகைகளின் விற்பனையை நிறுத்திவிட்டு கல்லின் விற்பனையை மட்டும் அனுமதிக்க வேண்டும் என்கிறார். இதனை வலியுறுத்தி டிசம்பர் மாதத்தில் கள் விடுதலை மதுவிலக்கு மாநாடு ஒன்றை நடத்தப் போகிறோம் என்கிறார் அவர். தமிழ்நாட்டின் முதலில்
மதுவிலக்கு என்பது 1937ஆம் ஆண்டில் சேலம் மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்கு பிறகு 1948ஆம் ஆண்டில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக இருந்தபோது மாநிலம் முழுவதும் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டது. இந்நிலையில் இந்தியா முழுவதும் மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை ஆங்காங்கே எழுந்து வந்தது. இது குறித்து ஆராய்ந்து அறிக்கை அளிக்க பஞ்சாபை சேர்ந்த ஓய்வு பெற்ற நீதிபதியான டேக் சந்த் என்பவர் தலைமையில் ஒரு குழுவை 1963ஆம் ஆண்டில் அமைத்தது மத்திய அரசு. இந்த குழு அளித்த அறிக்கையில் பல கடுமையான பரிந்துரைகள் அளிக்கப்பட்டிருந்தன. ஆகவே இந்த அறிக்கையை மாநிலங்கள் ஏற்கவில்லை. மேலும் மதுவிலக்கினால் பெருமளவு வருவாய் இழப்பு ஏற்படும் என்பதையும் மாநிலங்கள் சுட்டிக்காட்டின. இந்நிலையில் மதுவிலக்கை அமல்படுத்த முன்வரும் மாநிலங்களுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பில் பாதியை தாங்கள் தருவதாக மத்திய அரசு கூறியது. தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த திமுக அரசு ஏற்கனவே மதுவிலக்கை அமல்படுத்தி வரும் தங்கள் மாநிலத்திற்கும் நிதியுதவி அளிக்க வேண்டும் என கோரியது. ஆனால் மத்திய அரசின் நிதியுதவி என்பது புதிதாக மதுவிலக்கை அமல்படுத்தும் மாநிலங்களுக்கு தானே தவிர ஏற்கனவே அமல்படுத்திய மாநிலங்களுக்கு அல்ல என்று கூறியது. இதையடுத்து மாநில நிதிநிலையை காரணம் காட்டி 1971ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி முதல் மதுவிலக்கை ஒத்திவைப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்தது. ஆனால் மீண்டும் மதுவிலக்கை அமல்படுத்த நினைத்த தமிழ்நாடு அரசு 1973இல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கள்ளுக்கடைகளையும் மூடுவதாக அறிவித்தது. இதற்கு பிறகு 1974இல் தமிழ்நாட்டில் இருந்த அனைத்து சாராய கடைகளும் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டது. மீண்டும் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டது. இந்நிலையில் 1977ஆம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்த அதிமுக அரசு 1981ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி முதல் மதுவிலக்கை தளர்த்துவதாக அறிவித்தது. அதன்படி கள்ளுக்கடை, சாராயக்கடை, வெளிநாட்டு மதுபானங்களை விற்கும் கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டன. இதற்கு பிறகு 1987இல் மீண்டும் கள் மற்றும் சாராயம் விற்கும் கடைகளை மூடுவதாக அரசு அறிவித்தது. ஆனால் இந்தியாவிலேயே தயாராகும் வெளிநாட்டு மதுபானங்களின் விற்பனை தொடர்ந்தது. 1989ஆம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்த திமுக அரசு 1990ஆம் ஆண்டு முதல் மலிவு விலை மது என்ற ஒரு குறைந்த விலை மதுவை அறிமுகப்படுத்தியது. இதற்கு பிறகு 1991இல் ஆட்சிக்கு வந்த அதிமுக அரசு மலிவு விலை மதுவை தடை செய்தது. ஆனால் இந்தியாவில் தயாராகும் வெளிநாட்டு மதுபானங்களின் விற்பனை தொடர்ந்தது. 2003ஆம் ஆண்டு முதல் மதுபான விற்பனையை டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகள் மூலம் நேரடியாக விற்பனை செய்ய ஆரம்பித்தது தமிழ்நாடு அரசு. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் மதுவிலக்கிற்கு ஆதரவான கோரிக்கைகள் வலுவடைந்தன. சசி பெருமாள் என்பவர் இதற்காக தீவிர போராட்டங்களை நடத்தி வந்தார். இந்நிலையில் 2015ஆம் ஆண்டில் ஒரு சிறுவனுக்கு அவனுடைய உறவினர் ஒருவர் மது ஊற்றி கொடுத்து அவன் அதை குடிப்பதை வீடியோவாக எடுத்தார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அப்போதைய திமுக தலைவரான மு. கருணாநிதி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்தார். இந்நிலையில் 2015ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் குழித்துறை என்ற இடத்தில் மதுபான கடையை எதிர்த்து செல்போன் டவர் மீது ஏறி போராட்டம் நடத்திய சசி பெருமாள் அதிலேயே மரணமடைந்தார். இதையடுத்து டாஸ்மாக் கடைகளை எதிர்த்து மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன. ஆளும் கட்சி தவிர்த்த அனைத்து கட்சிகளுமே மது விலக்கிற்காக கோரிக்கைகளை விடுத்தன. ஆனால் இதற்கு அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆளும் அதிமுகவே வெற்றி பெற்ற நிலையில் மதுவிலக்கு கோரிக்கையை படிப்படியாக அரசியல் கட்சிகள் கைவிட ஆரம்பித்தன.